மரியாதைக்குரிய பேபி ஷாலினி மேடம், அதாவது நம்ம அஜித்குமார் சாருடைய அன்பான மனைவி, அதாவது ஷாலினி மேடம், பேபி ஷாலினி மேடம் அவருடைய அப்பா போகிறாங்க அந்த விழாவிற்கு. பேபி ஷாலினி மேடம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே தைரியம் ஜாஸ்தி, யாராக இருந்தாலும் போய் பேசிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்பா கிட்ட, அப்பா நான் போயிட்டு எம்ஜிஆர் அங்கிள்கிட்ட பேசிட்டு வரட்டுமான்னு. இங்கே பாருமா, அவருக்கு உடம்பு சரியில்லை, சரியா, ரொம்பலாம் பேசக்கூடாது, வணக்கம் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. அவங்க போகிறாங்க. போன பிற்பாடு மக்களுக்கு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, பேபி ஷாலினி மேடம் வணக்கம் எம்ஜிஆர் அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டாராம். அதன் பிற்பாடு அதாவது தலைவருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் அலாதி பிரியம். பேபி ஷாலினி மேடம் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு மடியில். அங்கிள் நீங்கள் பேச மாட்டீங்களாமே அப்படின்னு கேட்க தலைவர் என்ன பண்ணுறாரு, யார் சொன்னது, நான் பேச போகிறேன், நீங்கள் பாருங்கள், சரி ஓகே அங்கிள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கொடுக்கணும்னு அவங்க அப்பா கிட்ட போயிடுறாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலே போதும் அப்படின்னு நினச்சவங்க தலைவர் பேச போகிறான்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சிங்க. மைக்கை பிடிச்சி பேசுறதுக்கு முன்னாடி தலைவர் என்ன பண்ணுறாரு, அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த விழாவில் கலந்து கொண்டாலும் தர்மம் செய்வதற்கு ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும். அந்த வகையில் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, 15 பேருக்கு தையல் மிஷின் கொடுக்க போகிறாரு. இதை ஏற்பாடு செய்தவர் யார், மரியாதைக்குரிய ஏவிஎம் சரவணன் சார்.